ஒரு தலைப்பில் நம்ம வசனத்தை தியானிக்க போகிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் விஷயம் என்னன்னா, யாருக்கும் பயப்படாதீங்க, நேர்மையாக இருங்க, நேர்மைக்கு மட்டும் பயப்படுங்க. நேர்மை என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நேர்மை என்றால், நியாயம் என்றால், நீதி என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு வருகின்ற எல்லா விதமான துன்பங்களையும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 33 வருஷம் நம்மளோடு கூட இருந்தார். இந்த பூலகத்தில் 33 வருஷம் நம்மளோடு கூட இருந்து ஒரு வாலிப பையன், ஒரு குழந்தையிலிருந்து ஒரு மனுஷன் தன் பெரியவனாகி தன்னுடைய 12 வயசில் என்ன செய்யணும், 30 வயசில் என்ன செய்யணும், அவர் 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணி 33 வயசுக்கு, அதாவது 3 வருஷமாக அவர் வந்து பிரசனம் பண்ணார். அவர் மூணு வயசுக்கு தான் அவர் பிரசங்கம் பண்ணார். அந்த 3 வருஷத்துல வந்து மனுஷன் நான் செய்யக்கூடாது அதனால வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துல வந்து நம்ம ஆண்டவராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்து அதனால வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலும் செய்யும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 3 வருஷத்தில் நம்ம வந்து 30 கோடி வருஷம் கூட வாழ்ந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி தான். ஒவ்வொரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1000 வருஷம் 2000 வருஷம்ட்டு வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ நான் வந்து 1000 வருஷம் 2000 வருஷம் இல்லை, அம்மானா 20 வயசு, அப்பப்பானா 100 வயசு, 110 120 150 மேலே வந்து 150 வயசுக்கு மேலேயே நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது மேக்ஸிமம் 110 வயசு க்ளோஸ் மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சு. அந்த வாழ்க்கையில் அதாவது அந்த 3 வருஷத்தில் வாழ்ந்துட்டு அவர் 110 வயசு வரையும் எப்படி மனுஷன் வாழணும் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம செயல்படுறது கெட்டது வந்து என்னன்னாக்கா ஒரு 10 நாள் சந்தோஷம் இருக்கும், நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து இருந்தாலும் அந்த சந்தோஷம் வந்து இருந்தாலும் அதை நான் கட்டடி பண்ணி நாளைக்கு வந்து பல வருஷம் அதனால வந்து நம்ம ஆண்டவராக பாதை அநேக துன்பங்கள் வரும், அநேக புயல்கள் வரும், அநேக சிஸ்டங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு உறுதியாக செய்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த நாட்கள் இன்னைக்கு நாளை நம்மோடு கூட இருந்து அவரை காட்டுற இந்த நாளுக்காக காலை மாலையோடு என்னோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து சாதனைப்படுத்தலாம். வருகின்ற செயல்களை ஆண்டவர் நீங்கள் எடுத்து பாவங்க ராஜாவே ஆசீர்வதிங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. இது ஆசீர்வதிங்க, இது ஆசீர்வதி, நீ வழிநடத்துங்க. நம்மால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. இது எல்லோரும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதி அப்படியே
அதே போல் போலீஸ்களை ஆண்டவரே எல்லா போலீஸ்களும் ஆண்டவரே மேக காத்து ஆண்டவர் எல்லாம் நல்லா வேலை பண்ணுறாங்க. அவருக்கு இன்னும் ஞானத்தை இன்னும் பலத்தை அவர்கள் இன்னும் அதிகமாக ஆசிரியருக்கு அவர்கள் இன்னும் அதிக வேலைகளை அவர்கள் ஈடுபடும்படி வல்லமை இறங்கட்டும். தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். தெய்வீக